பாமுகம் டிவியிலான தமிழ் வானொலி உடாக்குறவுகளின் இணைய வருவது கேள்வி கணிகள் இவ்வளவு 5 செல்வி அக்கா விடுமுறை சென்ற பின்பு 5 வாரங்களாக மிக சிறப்போடு உற்சாகத்தோடு நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கிய இந்த பத்மினி கமலஹாந்தன் அவர்களுக்கும் இந்த வேளை நன்றியை கூறியபடி இப்பொழுது வஜிதா அவர்கள் சென்றவற்றை கடத்திக்க அவர் கடைசி வேறமாக வந்திருக்கிறார். அவருக்கு அவருக்கு அவர் அவர் அதாவது வஜிதா அவர்கள் சுவாமிலாம் இருந்த நேரத்தில் செல்வி அக்கா அவர்கள் அந்த நேரத்தை எடுத்து மிக சிறப்போடு நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கியிருந்தார். அதற்கான ஒரு நன்றி கூறுமுகமாக வஜிதா அவர்கள் என்று கேள்விக்கணையில் இணைக்க வருகின்றார். வணக்கம், பாருங்கள். அன்பு வணக்கம் நேயர்கள் அனைவருக்கும். வாணிமோகன், உங்களுக்கு சிறப்பான வாழ்த்துக்கள். செல்வி அக்காவின் நிகழ்வை இவ்வளவு காலமும் சிறப்போடு தொகுத்து வழங்கிய சகோதரி பத்மினி, உங்களுக்கு சிறப்பான வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு இன்று உங்கள் அவையின் சார்பாக நான் இன்று தொகுத்து வழங்க இருக்கின்றேன். 5 கேள்விகள் கேட்கப்படும். ஒவ்வொருவர்களாக வந்து கொள்ளுங்கள். விடைத்தெருவுகள் 3 விடைத்தெருவுகள் தரப்படும். அதிலிருந்து நீங்க ஒரு சரியான விடைத்தெருவை தந்து கொள்ளுங்கள் என்று கூறிக்கொண்டு அந்த ஒரு பொன்மொழியோடு ஆரம்பித்துக் கொள்வோம். அழுத பிள்ளை பால் குடிக்கும். அழுத பிள்ளை பால் குடிக்கும் என்று கூறிக்கொண்டு இப்பொழுது யாரு பத்மினி, நீங்க வர போறீங்களா? அழுத பிள்ளை இப்ப போன பார்க்கும். நீங்க பாலெல்லாம் கொடுக்க தேவையில்லை, போன கொடுங்க. போன கொடுத்தா இப்ப அள வைக்க போறீங்க. இப்ப அள வச்ச அப்புறம் பால் தர வேணும். பால் விஷம்ன்றது நீங்க சொல்ற பதில பொறுத்து தான். நன்றி, வணக்கம். பால் விஷமாட்டு. நன்றி, வணக்கம். யார் பத்மினி, உங்களை அழைத்துக் கொள்கின்றேன். முதலாவதாக வணக்கம். அனைவருக்கும் வாழ்த்துக்கள் கூறிக்கொண்டு உங்களுக்கு வாழ்த்துக்களுடன் நானும் அன்பாக இணைந்து கொள்கிறேன். வணக்கம் பத்மினி. முதலாவது கேள்வியாக, அமெரிக்காவின் எத்தனை மொழிகள் பேசப்படுகின்றது? அமெரிக்காவில் எத்தனை மொழிகள் பேசப்படுகின்றது? முதலாவது விடைத்தெரிவு 200, இரண்டாவது 350, மூன்றாவது 150 மொழிகள் பேசப்படுகின்றன. என்ன செய்யறது, அவ்வளவு மொழியே குறைஞ்சதை சொல்லுவோம். 150 சொல்லி பார்ப்போம். இரண்டாவதாக, அமெரிக்காவின் 350 மொழிகள் பேசப்படுகின்றன. நீங்க இப்பவே சொன்னால் மற்றவர்களுக்கு எல்லாம் அப்படியா? ஓகே. இரண்டாவது கேள்வியாக, அமெரிக்காவில் ஏற்றுமதி எத்தனையாவது இடத்தில் உள்ளது? அமெரிக்காவின் ஏற்றுமதி எத்தனையாவது இடத்தில் உள்ளது? முதலாவது விடைத்தெரிவு 3, இரண்டாவது 4, மூன்றாவது விடைத்தெரிவு முதலாம் இடத்தில் இருக்கிறது. ஏற்றுமதியா? ஏற்றுமதி. ரெண்டு சொன்னீங்களா? முதலாவது விடைத்தெரிவு 3வது இடத்தில் இருக்கிறது. இரண்டாவது விடைத்தெரிவு 4வது இடத்தில் இருக்கிறது. மூன்றாவது விடைத்தெரிவு முதலாவது இடத்தில் இருக்கிறது. ஏற்றுமதி பொருள் என்ன ஏத்தினம் ஒன்று தெரியல. சரி, முதலாவது சொல்லி பார்ப்போம். மூன்றாவது கேள்வியாக, இதுக்கு என்ன விட புளியோ? விடைத்தெரிவு பிள்ளையாக உள்ளது. நீங்க தான் கேட்க கூடா. சரி, நீங்க சொல்லுறீங்க. உங்களுக்கு அடுத்ததாக, தூக்கணாங்குருவிக்கூடு எத்தனை சென்டிமீட்டர் வரை நீளம் உடையது? தூக்கணாங்குருவிக்கூடு எத்தனை சென்டிமீட்டர் வரை நீளம் உடையது? அன்னளவாக முதலாவது 25, இரண்டாவது விடைத்தெரிவு 23, மூன்றாவது விடைத்தெரிவு 20 ஆக இருக்கிறது. கடவுளே, தூக்கணாங்குருவின் எல்லாம் சென்டிமீட்டர் அளந்து கொண்டு வரும். இது பொல்லாத கேள்விகளா கிடக்கு. இரண்டாவதை சொல்லி பார்க்கிறேன். இரண்டாவதை சொல்லி பார்க்கின்றீர்களா? நான்காவது கேள்வியாக, பச்சை கிளிகளின் கழுத்தில் இருக்கும் கருப்பு இளம் சிவப்பு கோடு வளையங்கள் எந்த கிளிக்கான அறிகுறியை காட்டுகிறது? விலங்குதான் நான் கேட்கிற கேள்வி பத்மினி. கிளி அல்ல, இந்த பஞ்சவர்ண கிளி எத்தனையோ கிளி வர. பச்சை கிளி இருக்குத்தானே, பச்சை கிளியில கழுத்துல இருக்குத்தானே அந்த வளையம், ஆரம் என்று சொல்லுவோம். ஆரம் தெரியும், அந்த கோடு வளர்ச்சி இந்த மாலை போட்டமா இருக்கும். அந்த அது பெண். முதலாவது விடைத்தெரிவு பெண் கிளியை குறிக்கிறது, இரண்டாவது இளம் கிளியை குறிக்கிறது, மூன்றாவது ஆண் கிளியை குறிக்கிறது. குறிக்குதோ எனக்கு தெரியுமே, நான் எங்க பார்த்தேன். இரண்டாவதை சொல்லி பார்ப்போம். இந்த இரண்டாவதுல எனக்கு ஒரு காதல்.
இரண்டாவதை சொல்கின்றேன். 5 கேள்விகளும் முடிந்து விட்டது உங்களுக்கு. இல்ல இல்ல 4 4. இன்னொரு கேள்வி இருக்கிறது. அடுத்தது, அமெரிக்காவின் இறக்குமதியில் எத்தனையாவது இடத்தில் உள்ளது? அமெரிக்கா இறக்குமதி செய்யப்படுகின்ற பொருட்களில் எத்தனையாவது இடத்தில் இருக்கிறது? முதலாவது 5, இரண்டாவது 3, 4, மூன்றாவது 7. 3 சொல்லி பாக்குறேன். நானா எல்லாம் அமெரிக்காவோட தான் வருது உங்களோட எல்லாம். நானுச்சா மறந்து போனியல் அமெரிக்காண்டா பேருந்து கொண்டாடிய. நன்றி பத்மினி. ஒரு கேள்விக்கு சரியான விடை சொல்லியிருக்கின்றீர்கள். சரி, பரவாயில்ல, நன்றி. சிறப்பான வாழ்த்துக்கள். இரண்டாவதாக யார் வரப்போகின்றீர்கள்? ஜெயமலர். ஜெயமலர், உங்களை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றேன். முதலாவது நாங்கள் இலங்கை பக்கம் போவோம். 1965 ஆண்டு முதல் தற்போதைய கடன் வரை இலங்கை IMF எத்தனை தடவைகள் கடனை கேட்டிருக்கின்றார்கள்? இலங்கை நாட்டு மக்கள் எத்தனை தரம் இந்த கடனை கேட்டிருக்கிறார்கள்? முதலாவது 18 தடவைகள், இரண்டாவது 20 தடவைகள், மூன்றாவது 17 தடவைகள். எந்த நாட்டுல கேட்டிருக்கிறான்? இலங்கை நாட்டு, நம்ம தாயக மக்கள். அந்த IMF தெரியுதானே, அவங்கள்ட்ட எத்தனை தடவைகள் இந்த கடனைக்கு 1965 தொடக்கம் இந்த 25 வரை எத்தனை தடவைகள் கடன் கேட்டிருக்கிறார்? 17 சொல்லிப்போம். நன்றி. உங்களோட அடுத்தது, யாழ்ப்பாண மருத்துவக் கல்லூரி மாணவி, சரியா, ஒரு மருத்துவக் கல்லூரி மாணவி நற்குணம் அபிராமி என்பவர் எத்தனை தங்கப்பதக்கங்களை பெற்றதாக இந்த காலை செய்தியில் வந்தது? எத்தனை தங்கப்பதக்கங்களை பெற்றிருந்தார்? முதலாவது 8, இரண்டாவது 6, மூன்றாவது 10. 8. நன்றி. செய்தியில வந்து அடுத்தது, பறக்கும் போது இனப்பெருக்கம் செய்யும் பறவை எது? முதலாவது மைனா, இரண்டாவது சிட்டுக்குருவி, அடுத்தது மூன்றாவது சின்ன உளவான் குருவி. சரி, உளவான் குருவியை சொல்லி பார்ப்போம். நன்றி. மூன்றாவது, இந்திய மயில்கள், ஆண் மயில்களின் தேவையை தோகை, சரியா, தோகை எத்தனை வயதில் வளர தொடங்குகின்றது? 2 தொடக்கம் 4 வரை, 3 தொடக்கம் 5 வரை, அதோட வயதா? 1 தொடக்கம் 4 வயது வரை அது வளர தொடங்குகின்றதா? 1 தொடக்கம் 4 வயது வரை. 3 வரை எத்தனை சொல்றீங்க? 1 தொடக்கம் 4. அடுத்ததாக, எலிகள் தினமும் குறைக்கிறதானே, எலிகள் குறைக்கிறதானே, அது அந்த குறைப்பதன் காரணம் என்ன? அந்த எலிகள் குறைத்துக் கொண்டிருப்பதற்கான காரணம் என்ன? நொறுக்கு தீனியை சாப்பிடுவதற்காக, உணவுகளின் சமீபாட்டை ஆயத்தப்படுத்துவதற்காக, தனது பற்களை கூர்மைப்படுத்துவதற்காக. பற்களை தேய வைக்கிறதுக்காக, கூர்மைப்படுத்துறது தெரியல. தேய வைக்கிறதுக்காக தான் அது கடிச்சு அந்த பல்ல தேய்க்கிறது. நன்றி. அடுத்தது, தூக்குநாங்குருவி எத்தனை முட்டைகளை இடக்கூடியது? முதலாவது 9, இரண்டாவது 7, மூன்றாவது 5. 7. நன்றி. நீங்கள் 3 கேள்விகளுக்கு சரியான பதில் தந்திருக்கின்றீர்கள். சிறப்பான வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். அடுத்ததாக ஜியாக்கா. சரி, சிறப்பான வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு ஜியாக்கா, எலிகள் எங்கிருந்து ஆரம்பிக்கப்பட்டது? எலிகள் அதோட பிறப்பு எங்கிருந்து ஆரம்பிக்கப்பட்டது? முதலாவது ஆப்பிரிக்கா, இரண்டாவது ஆசியா, மூன்றாவது அமெரிக்கா. நன்றி. அடுத்தது, ஒரு சோடி எலி ஒரு வருடத்தில் எத்தனை எலிக்குட்டிகளை உருவாக்க முடியும்? 1,50,000, 2 லட்சம், 1,50,000, 2 லட்சம், 3 லட்சம். 3 லட்சம். நன்றி. அடுத்தது, மூன்றாவது கேள்வியாக, நெதர்லாந்து நாட்டின் புகையிரத குறியீடு எது? நெதர்லாந்து நாட்டின் புகையிரத குறியீடு எது? NO முதலாவது, இரண்டாவது NS, மூன்றாவது NC.
முதலாவது சொல்லுங்க NO. NO, இரண்டாவது NS, மூன்றாவது NC. நெதர்லாந்து NO NS சொல்றேன். NS சொல்கிறீர்களா? ஓகே. அடுத்தது நெதர்லாந்து புகையிரத தலைமையகம். நெதர்லாந்து நாட்டின் புகையிரத தலைமையகம் எந்த இடத்துல உள்ளது? முதலாவது ஆம்ஸ்டர்டாம், இரண்டாவது டென்ஹாக், மூன்றாவது உத்ரெக்ட். ஆம்ஸ்டர்டாம். அடுத்தது சியா விதைகள் என்ற விதைகள், அது எந்த விதைகளை குறிக்கின்றது? சியா விதைகள் என்று எதை அழைப்பார்கள்? என்ன விதையை அழைப்பார்கள்? குரக்கன், கசகசா, சோழன் விதைகள். சியா விதைன்னு கடுகு மாதிரி இருக்கிறதா? நீங்க சொல்லக்கூடாது, நீங்க இருக்க. இல்ல, கேட்கிறேன். குரக்கன் என்ன சொன்னீங்க? குரக்கன், குரக்கன், கசகசா, சோழன். சோளம்னு சொல்லி பாருங்க. நன்றி அக்கா, நீங்க 2 கேள்விகளுக்கு சரியான விடை தந்திருக்கின்றீர்கள். சிறப்பான வாழ்த்துக்கள். அடுத்ததாக யார் வரப்போகின்றீர்கள்? நாம்பார் நவுலவதி அக்கா. வித்தின் உறங்கு நிலை என்றால் என்ன? வித்தின் உறங்கு நிலை என்றால் என்ன? வித்துக்கள் குறிப்பிட்ட நேரத்தில் முளைக்காமல் போவது. அடுத்தது தள்ளி போவதை குறிக்கும். மூன்றாவது வித்துக்களில் முளை ஏற்பட்டு வளர்ச்சி அடையாமல் இருத்தல். மூன்றாவது சொல்றேன். வளர்ச்சி அடையாம இருக்கும். அடுத்தது எலிகள் எப்படி மத்திய கண்டங்களுக்கு பரவியது? எலிகள் இருக்குத்தானே, அது மத்திய கண்டங்களுக்கு எவ்வாறு பரவியது? கடத்தி போனார்கள், வியாபார கப்பல்களின் மூலம் சென்றது, குப்பைகளின் மூலம் அது பரவப்பட்டது. இரண்டாவது கப்பல்களும் உளஞ்சென்றது. நன்றி. அடுத்தது பச்சை கிளிகளின் ஆயுள் காலம் எவ்வளவு? 30 தொடக்கம் 35 வருடங்கள், 20 தொடக்கம் 20 வருடங்கள், 40 தொடக்கம் 45 வருடங்கள். 20 தொடக்கம் அந்த பதில போடும். 20 தொடக்கம் 25 வருடங்கள் சொல்றீங்களா? நன்றி. அடுத்தது அடுத்த இலங்கையின் பாராளுமன்ற ஓய்வூதிய நீக்கத்துக்கு ஆதரவாக எத்தனை வாக்குகளால் முன்மொழியப்பட்டது? 175 வாக்குகள், 155 வாக்குகள், 152 வாக்குகள். கேள்வி ஒருக்கா திரும்ப கேளுங்க. இலங்கையின் பாராளுமன்ற ஓய்வூதிய நீக்கம், இப்ப பார்லிமெண்ட்ல வேலை செய்யறாங்களுக்கு ஓய்வூதியம் இல்லைன்னு ஒரு சட்டம் கொண்டு வந்திருக்காங்க. வாக்கெடுப்பு நடைபெற்றது. அந்த வாக்கெடுப்புல எத்தனை ஆதரவாக வாக்களித்தார்கள்? எத்தனை வாக்களிப்புகளால் இது தேவையில்லை, அவங்களுக்கு 5 வருஷத்துக்கு அந்த கொடுக்க தேவையில்லைன்னு வாக்களிக்கப்பட்டது? 172. எத்தனைமா? 152. நன்றி. இந்த தேர்தலில் நடந்த தேர்தல் 2024ஆம் ஆண்டு நடந்த இந்த தேர்தலில் எத்தனை பெண் உறுப்பினர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டார்கள்? 15, 21, 20. 15. 5 கேள்விகளும் முடிந்து விட்டது. நீங்கள் 2 கேள்விகளுக்கு சரியான பதில் தந்திருக்கின்றீர்கள். நன்றி. 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 நான் வாரம். யாரு யாரு? அனா வாரம். அனா. சிறப்பான வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு அடுத்தது உங்களிடம் இலங்கையின் கல்வி சீரமைப்பு மாற்றத்தில் எதன் காரணமாக அந்த சீரமைப்பை எதிர்கட்சியினர் தடை செய்து வைத்தார்கள்? என்னதை சொல்லி குற்றம் சாட்டப்பட்டது? பாலின கல்வி, ஓரின சேர்க்கை, குடும்பவியல் கல்வி. ஓரின சேர்க்கை. நன்றி. அடுத்தது இலங்கையின்
இந்த 14ஆம் தேதி நடைபெற்ற இந்த நவம்பர் மாதம் 24ஆம் ஆண்டு நடைபெற்ற பார்லிமெண்ட் தேர்தலில் இன்றைய அரசு தலைவரான அனுரா திசாநாயக்க அவர்கள் வெற்றி பெறாத மாவட்டம் எது? யாழ்ப்பாண மாவட்டம், மன்னார் மாவட்டம், மட்டக்களப்பு மாவட்டம். மன்னார் மாவட்டம். இந்து சமய மக்கள் எத்தனை இடங்களில் திருநூறை அணியக்கூடியவர்களாக அணியக்கூடியதாக குறிப்பிடப்படுகின்றது? 18 இடங்கள், 20 இடங்கள், 15 இடங்கள். 18 இடங்கள். நன்று. திருநீறு என்பதன் அர்த்தம் என்ன? ஒத்த கருத்து சொல்ல. திருநீறு என்பதன் ஒத்த கருத்து சொல்லணும். முதலாவது மகிமை, அடுத்தது சிறப்பு, அடுத்தது ஆகுமானவை. மூன்றாவது ஆகுமானவை. அடுத்தது ஆமலக்கம் விதைகளில் இருக்கும் நச்சுத்தன்மையுடைய வேதிய பொருளின் பெயர் என்ன? பசின், மசின், ரசின். அந்த ஆமலக்க எண்ணெய்க்குத்தானே அந்த விதை, அதோட அந்த 3 சாப்பிட்டா நச்சுத்தன்மை ஏற்படுத்துமாம், 2 சாப்பிட்டா சக்தி வருமாம், 1 சாப்பிட்டா ஒவ்வாமை ஏற்படும். ஆமலக்கம் விதைக்குள் இருக்கும் நச்சுத்தன்மையுடைய அந்த ஆமலக்கம் விதைகள் நச்சுத்தன்மையுடைய வேதிய பொருளின் பெயர் என்ன? வசின், மசின், சின். மூன்றாவதை சொல்கின்றீர்கள். உங்களுக்கு இன்னொரு கேள்வி தரணும் என்ன? நெதர்லாந்து நாட்டின் சரியா முக்கியமான விமான நிலையத்தின் பெயர் என்ன? விடைத்தேர்வுகள்: ஸ்டிப்போல், மக்சிட் விமான நிலையம், உட்ரெக்ட் விமான நிலையம். சொல்லுங்க ஒருக்க திருப்பி, எனக்கு அது விளங்குல. ஆல்ரெடி கொடுத்துட்டீங்க 5 கேள்விகள். 5 கேள்வி கொடுத்துட்டு விட்டுனா இதோட 5 கேள்வி. மன்னிப்போடு. அப்ப நீங்க 3 விடைத்தேர்வுகள் சரியாக தந்திருக்கலாம்னா உங்களுக்கு சிறப்பான வாழ்த்துக்கள். நன்றி. சரோஜினி, உங்களுக்கு சிறப்பான வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு இப்பொழுது நான் கேட்கின்றேன். யாரு வருகின்றீர்கள்? சரோஜினி முதல் சொன்னா சரோஜினி எடுத்துக்கொள்கின்றேன். கொஞ்சம் இழுத்துக் கொள்ளுங்கள் அக்கா. ஒரு கொஞ்சம் நிலங்கள். நெதர்லாந்து, உங்களுக்கு இந்த கேள்வியை தருகின்றேன். நெதர்லாந்து நாட்டின் அந்த விமான நிலையத்தின், சர்வதேச விமான நிலையத்தின் பெயர் என்ன? ஸ்கிப்போல் விமான நிலையம், உட்ரெக்ட் விமான நிலையம், மஸ்ரிட் விமான நிலையம். மீண்டும் விட சொல்லுங்க. ஸ்கிப்போல் விமான நிலையம், உட்ரெக்ட் விமான நிலையம், மஸ்ரிட் விமான நிலையம். ரெண்டாவதா என்ன சொன்னீங்க? உட்ரெக்ட் விமான நிலையம். ஹிப்போவோ அதை சொல்லு. ஸ்கிப்போல் விமான நிலையம். நன்றி. இந்த கேள்வி நான் கேட்கவில்லை. ஒரு சோடி எலிகள் ஒரு வருடத்துக்கு எத்தனை எலிக்குட்டிகளை உருவாக்க முடியும்? 1.5 லட்சம், 2 லட்சம், 3 லட்சம். 3 லட்சத்தை சொல்லு. நன்றி. அடுத்தது கேள்விகள் எங்கு வைத்தினே இருக்கவில்லை. இந்தியாவையும் இலங்கையையும் பிரிக்கும்
அந்த நீர் சக்தியின் சந்திப்பு நிலையின் பெயர் என்ன? லேசான கேள்வி. விட தெரிவ தாங்கு. விடைத்தெரிவு பாக்கு நீரெண்ணெய், அடுத்தது நீர்வாய்ச்சல், அடுத்தது நீர் சக்தி. பாக்கு நீர். சிறப்பான வாழ்த்துக்கள். லேசான பதிலாக விடைத்தெரிவு மறந்து போயிட்டேன் எழுதுவதற்கு, அதனால கொஞ்சம் தடமாறி போய்விட்டேன். அது ஒன்றுதான் தெரிஞ்சது. விளங்கவில்லை. அது ஒன்றுதான் தெரிஞ்ச விட. எல்லா கேள்விகளும் தெரிஞ்சதுதான். நான் கேள்விகளை எழுதிவிட்டு இல்ல இந்த அடிக்கு பாரு. இலங்கை பார்லிமெண்ட் அமர்வில் சரியா அமரின் போது தேத்தனி குடிக்கின்ற செலவுக்காக பார்லிமெண்ட் உறுப்பினர்களுக்கு எவ்வளவு பணம் கொடுக்கப்படுகின்றது? ஒரு அமர்வுக்கு வரும் பொழுது அவர்களுக்கு எவ்வளவு ஒதுக்கப்படுகின்றது பார்லிமெண்டத்துக்காக? 1000 இலங்கை ரூபாக்கள், 2000 இலங்கை ரூபாக்கள், 3000 இலங்கை ரூபாக்கள். சரியா தெரியல. 2000 சொல்லி பாப்பேன். இல்ல இலங்கையில பார்லிமெண்டத்தை பத்தி தான் கேட்கிறேன். மாதாந்த சாரதி கொடுப்பனவாக எவ்வளவு கொடுக்கப்படுகிறது ஒரு பார்லிமெண்ட் உறுப்பினருக்கு? மாதாந்த கொடுப்பனவாக 3500 இலங்கை ரூபாக்கள், 4000 இலங்கை ரூபாக்கள், 2500 ரூபாக்கள். எவ்வளவு? 4000 சொல்லி பாப்போம். 4000 முடிஞ்சது. 5 கேள்வி. என்னக்கா? 5 கேள்வி முடிஞ்சது. நீங்க 2 கேள்விகளுக்கு சரியான பதில் தந்திருக்கிறீர்கள். நன்றி. நன்றி நன்றி. அடுத்தது நெவிசக்கா. சவுண்ட நிப்பாட்டுறதும் போடுறதும் போடுறதும். நான் வரட்டா? நீங்க வாங்க வாங்க கேட்டு பாருங்க. 3 எல்லாம் கவர்மெண்டும் விலங்கல்ல, எல்லாம் கவர்மெண்டும் வெளிக்குட்டியுமா கிடக்குது. பார்ப்போம். இல்ல லேசான கேள்விகள் தானே, அந்த கேள்விகளை ஏற்றுமதி இறக்குமதியும் தானே. இதெல்லாம் இது உங்களுக்கு தான் தெரியும். என்னன்னாலும் கேளுங்க. 3 சொல்லுவா. உங்களுக்கு வாழ்த்துக்கள். தாது கோபுரம் சரியா? தாது கோபுரம் இலங்கையில் எந்த இடத்தில் உள்ளது? பொலனறுவை, அனுராதபுரம், சிகிரியா? அந்த தாமரை உயர கோபுரம் இல்ல, இந்த தாது கோபுரம். தாது கோபுரம் வேற, அது வேற. தாமரை தாமரை கோபுரம் வேற. தாது கோபுரம் பதில இருக்கா சொல்லுங்க. சிகிரியா, அனுராதபுரம், நுவரெலி, அனுராதபுரம், பொலனறுவை. பொலனறுவையா சொல்லி பார்ப்போம். மற்றதுதான் தெரியும். அடுத்தது புத்தரின் எலும்பு எச்சம் வைத்து கட்டப்பட்ட தாது கோபுரம் எந்த ஊரில் உள்ளது? சரியா? அதை நீங்க சொல்லுங்க. அத நீங்க சொல்ல வேணும். அனுராதபுரம், கண்டி, அடுத்தது காலி. அனுராதபுரம். கேள்விகளை மன்னிப்போடு எழுதி வச்ச கொப்பிய விட்டுட்டது. அதுதான் நடைபெற்றது. அப்ப நீங்க உங்களுக்கு உங்களோட சமயத்து கேள்விதான் வருகிறது. அந்த விபூதி புதன் என்று சொல்லப்படுகின்றது தானே, இந்த விபூதி புதன். அதே அந்த சாம்பல் நெற்றியில் வைப்பதற்கான காரணம் என்ன? நான் மண்ணில் மரணிக்கிறவர்கள் மீண்டும் மண்ணுக்காக செலுத்துகின்றோம், அந்த ஒன்றுமில்லாம போவது என்பது கருத்து மீண்டும் உயிர்ப்பித்தல் அல்லது நல்லடக்கம் என்று சொல்லப்படும். சாம்பல் மண்ணில் இல்லாம போறது. மனிதனே மண்ணாயிருவே, திரும்ப மண்ணுக்கு போவேன். மண்ணுக்கு போவது என்பதற்கான விடைபெறுவர். நன்றி. 2 கேள்வி இருக்கு. என்ன 2 கேள்வி இருக்கு? மட்டக்களப்பின் பழைய பெயர் எது? புளியந்தீவு, காளியடி வீதி, அடுத்தது மடுவை மடு.
மடுவை மடுவா அதை மடு மடுவை மடு மடுவை மடுவை சொல்லுங்க. மடுவை எத்தனை தரம் சொல்லி தந்திருக்கி? ஒரு கேள்வி உங்களிடம் இருக்கின்றது. அடுத்தது பிள்ளையா விட்ட கேள்வியை கேட்டு பார்ப்போம். இந்த தேர்தலில் எத்தனை இந்த இலங்கையில் நடந்த 2024 நடைபெற்ற தேர்தலில் எத்தனை பெண் உறுப்பினர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டார்கள்? 15, 21, 20. பெண்கள் 21 கூட சொல்லிட்டாங்க. ஒரு கேள்வி சரியா? 5 சரியா? அங்க சொல்றவ சத்தத்தை காணல. இல்ல அது அடுத்த இந்த பிழைவிட்ட கேள்வியால தான் உங்கள்ட்ட திருப்பி சரி 5 கேள்வியும் வந்துடுது. பிளவிட்ட கேள்வி என்ன அதான் மூன்று கேள்விகளுக்கு சரியான பதில் சொல்லி இருக்கிறீர்கள். சிறப்பு வாழ்த்துக்கள். நன்றி. வணக்கம். வணக்கம் வஜிதா. சொல்லாதபடியா நீங்க கேட்ட கேள்வியிலே கேட்கலாம். அதைத்தான் நான் தேடிக்கொண்டிருக்கிறேன். பிள்ளையாக வந்தபோது. வணக்கம். சொல்லுகின்றேன். நான் தடுமாறி போன உங்களோட போல செய்யவில்லை. நான் எழுதி வச்சிருந்த கொப்பியையும் கொஞ்சம் தவற விட்டுவிட்டேன். டெலிபோன் வந்த காரணத்தால். அதோட மன்னிப்பையும் கேட்டு எடுத்து வாங்குவேன். வணக்கம் நகுலா. வணக்கம். வணக்கம் வணக்கம். உங்களோட நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள். அடுத்து கேட்கின்றேன். உங்களுக்கு ஒரு தமிழ் சம்பந்தப்பட்ட ஒரு இதுதான் வருகிறது. பகவத்கீதை எத்தனை மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கின்றது? பகவத்கீதை எத்தனை மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது? 55, 60, 70. 60 சொல்றேன். இரண்டாவது கேள்வியாக, அமெரிக்காவில் எத்தனை மொழிகள் பேசப்படுகின்றது? 200 மொழிகள், 350 மொழிகள், 150 மொழிகள்? 150. மூன்றாவது கேள்வி, அமெரிக்காவின் ஏற்றுமதி எத்தனையாவது இடத்தில் உள்ளது? 3வது, 4வது, முதலாவது? முதலாவது. நன்றி. அடுத்தது, தங்க போர்வை நிலம், அங்க போர்வை நிலம் என்று எந்த நாட்டை அழைக்கின்றார்கள்? ஆஸ்திரேலியா, அமெரிக்கா, கனடா? தங்க போர்வை நிலம். அப்பண்டா நான் ஆஸ்திரேலியாவை சொல்லி பாக்குறேன். நன்றி. அடுத்தது, சுருக்கெழுத்து முறையை கண்டுபிடித்தவர் யார்? பிட்மேன், கிலோமேன், ரைஸ்மேன்? விடைய மீண்டும் சொல்லுங்க. பிட்மேன், பீன் ஐட்டுனா மேனா என்ன? பிட்மேன், கிலோமேன், ரைட்மேன்? ரைட்மேன் சொல்றேன். உங்களுக்கு உங்களுக்கு நெறியாளரா இருக்கிற 2 விடைத்தெரிவுகள் சரியாக தந்திருக்கிறீர்கள். வந்து பிட்மேன் தான். ஆஸ்திரேலியா சரியான விடை. தங்க போர்வை சரியோ? தங்க போர்வை சரியா? பொது அறிவு வடிவா சொல்லுவாங்க. நன்றி நன்றி. நீங்க பதில்களை சொன்னா என்ன மட்டாக்கட்டு கேப்பீங்க? அப்படியான கேள்வியில கேட்க கூடாது. பதில்களை சொல்லிட்டீங்களோ? அது நான் சொல்லல, அவ சொன்னேன். இல்ல இத கேள்வி நீங்க மட்டாக்கட்ட கேட்க அப்படிங்கன்னா சரி. அப்படியான இந்த கேட்க மாட்டேன். புது கேள்வி இல்லாட்டி பிளவிட்ட கேள்விகளை எழுதி அந்த கொப்பியை நான் இங்கே விட்டுட்டேன். நான் நிறைய 100 கேள்வி. வணக்கம் வஜிதாக்கா, நானும் எடுத்துக்கொள்கிறேன் இல்லைங்களா? பிளவிட்ட கேள்விகளை கேட்கிறேன். ஒரு சோடி எலியால் ஒரு வருடத்துக்கு எத்தனை எலிக்குட்டிகளை உருவாக்க முடியும்? 1.5 லட்சம், 2 லட்சம், 3 லட்சம்? 1.5 லட்சம். இரண்டாவது, நெதர்லாந்தின்
இந்த புகையிரத நிறுவனம் அது எந்த இடத்தில் இருக்கின்றது? அது ஆம்ஸ்டர்டாம், டென்ஹாக், உத்ரெக்ட். விளங்கல, திருப்பி இருக்கா சொல்லுங்க ரெண்டாவது கேள்விய. நெதர்லாந்து இருக்குதானே, அதுல அந்த புகையிரத அந்த நிர்வாக அந்த தலைமையகம் அது எந்த இடத்தில் இருக்கிறது? ஆம்ஸ்டர்டாம், டென்ஹாக், உத்ரெக்ட். ரெண்டாவது டென்ஹாக் சொல்றேன். டென்ஹாக்கை சொல்லி பார்க்கிறீர்களா? மூன்றாவது, நெதர்லாந்து நாட்டின் அரசியல் சம்பந்தப்பட்ட விடயங்கள் எந்த இடத்தில் இருக்கிறது? முதலாவது விடைத்தெரிவு டென்ஹாக், அடுத்தது ஆம்ஸ்டர்டாம், மூன்றாவது ஆப்பல்டோரன். மூன்றாவது விட ஆப்பல்டோரன் சொல்றீங்களா? இடத்தை. அடுத்தது, சியா விதைகள் என எதை அழைப்பார்கள்? புரக்கன், கசகசா, சோழன். சோழன். அடுத்தது நான்காவது, எலிகள் எப்படி மற்றைய கண்டங்களுக்கு பரவியது? கடத்தி போனார்கள், வியாபார கப்பல்களின் மூலம், குப்பை கூலங்களின் மூலமாக பரவியது. வியாபார கப்பல்கள் மூலம். நன்றி. இன்னொரு கேள்வி உங்களுக்கு. தூக்கணாங்குருவி கூடு எத்தனை சென்டிமீட்டர் வரை நீளம் உடையது? அன்னட வகையா? 25, 23, 20. 23. கேள்விகள் முடிவடைந்து விட்டன. நீங்க 2 கேள்விகளுக்கு சரியான விடை தெரிவுகள் தந்திருக்கிறீர்கள். நன்றி வச்சிதாக, உங்களுக்கு சிறப்பான வாழ்த்துக்கள். பத்மினி அந்த சிரிப்பண்டா நான் வாரன் அடுத்தது. எல்லாம் சிக்கலான கேள்வியா இருக்கு. சிலதுகள் செய்தியில இருந்து கொண்டு வர. மற்றது சிறிய திருத்தம் எலி குட்டியில எலி குஞ்சு. எலி குஞ்சு சொல்லணுமா? எலி குட்டி சொல்லணுமா? எலி குஞ்சுகள் சொல்லணும். நீங்க வர போறீங்களா? எடுத்துக்கொண்டு இது புதுவிதமான கேள்விகள். நான் வாணிமகன் எல்லாரும் சரியா சொல்லணும்னு பழைய கேட்ட கேள்விகளே பழசுல இருந்து கொண்டு வந்தேன். நான் கொஞ்சம் தேடி எடுத்தேன்னாக்கா. அது சரியோ, இது எங்களுக்கு அறியறதுக்கு ரொம்ப விருப்பம். ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு விதம் தானே. இதை நாங்கள் அறிஞ்சு கொள்ளுவோம். ஒன்றுமே தெரியாம எல்லாம் முடிஞ்சு அக்காட்ட கேட்டுக்கொள்வோம். ஆமணக்க விதைகள் சரியா? உங்களுக்கு தானா நெபிசக்கா? சொல்லுங்க. ஆமணக்க விதைகளில் இருக்கும் நச்சுத்தன்மையுடைய வேதிய பொருளின் பெயர் என்ன? பசின், மசின், ரசின். மசில் என்று சொல்றேன். உங்களோட பதில் எடுத்துக்கொள்கின்றேன். இப்ப நடந்துக்கு இந்த தேர்தல் நடந்துக்கு தானே. இப்ப நடந்த தேர்தல் 2024 நடந்த தேர்தலில் நம்மள அந்த பார்லிமெண்ட் உறுப்பினர்களாக எத்தனை பெண் உறுப்பினர்கள் தெரிவு செய்யப்பட்டார்கள்? ஒரு தரத்துல 15, 21, 20. 21. நன்றி. அடுத்தது, எனக்கு பேச போகுது. கேள்விகள் எங்க வச்சு போட்டு பிடிச்சிட மாட்டேது. பலர் எல்லாம் ரெடியா இல்ல வச்சிருக்க செய்யணும். எடுத்துக்கொண்டுதான் நீ வந்த. நான் எங்க விட்டேன்னு சரியா? முன்னுக்கு தான் இருக்கும் பாருங்க. அதான் 3 கொப்பி வச்சிருந்தேன். எழுதி கொண்டு நிறைய கேள்விகள். பார்த்து போடுங்கன்னு சொன்ன மாதிரி பார்த்து கேளுங்க. இல்ல, நான் லேசன கேள்விகள் தான் தருகிறேன். தூக்கணாங்குருவி எத்தனை முட்டைகளை இடக்கூடியது? தூக்கணாங்குருவி எத்தனை முட்டைகளை விடக்கூடியது? 9 முட்டைகள், 7 முட்டைகள், 5 முட்டைகள்? 5 முட்டைகள். எத்தனை? 5. நான்காவதாக, இறக்குமதியில் அமெரிக்கா எத்தனையாவது இடத்தில் உள்ளது? 5வது இடம், 3வது இடம், 7வது இடம்? 3வது இடம். அடுத்தது 5வது கேள்வியாக, பச்சை கிளிகளின் களத்தில் இருக்கும் கருப்பு, இளம் சிவப்பு வளையங்கள் எந்த கிளியை அடையாளப்படுத்துகின்றது? பெண் கிளி, இளம் கிளி, ஆண் கிளி? ஆண் கிளி. சிறப்பான வாழ்த்துக்கள். 3 விடைத்தெரிவுகள் நீங்க சரியாக தந்திருக்கிறீர்கள். நன்றி. நன்றி. நன்றி.
வாணிமோகன் நன்றி வாணிமோகன். வாணிமோகனுக்கு என்ன கேள்வி? எங்களோட நெதர்லாந்து கேள்வியை தான் கேட்க போறோம் கூடுதலாக. ம். ஆம். அம்ஸ்டர்டாம் நகரம் இப்பொழுது தலைநகரமாக இருக்கிற அம்ஸ்டர்டாம் நகரம் அன்றைய காலங்களில் என்ன கிராமமாக இருந்தது? மீன்முடி கிராமம், அடுத்தது விவசாய கிராமம், அல்லது உற்பத்தி பொருட்களை பண்ணை பொருட்களை உற்பத்தி செய்கின்ற கிராமமாக இருந்தது எது? ஆம்ஸ்டர்டாம். முதல்ல என்ன சொன்னீங்க? முதலாவது மீன்பிடி கிராமம். ஆ? மீன் மீன் பிடிக்கிற கிராமம். ஓகே. மீன் ஆம்ஸ்டர்டாம். பிடிக்கிற கிராமமாக ஆம்ஸ்டர்டாம். இருந்தது. மூன்றாவது சொல்றேன். மூன்றாவது சொல்லுகிறீர்களா? இல்லை. இரண்டாவது ஹொப்பன்ஹேக்கன் என்று சொல்ற அந்த துளுப் தோட்டம் எத்தனை கிலோமீட்டர் வரையும் இருக்கின்றது? அது 100 எத்தனை ஏக்கர்? 100 ஏக்கர், அடுத்தது 150 ஏக்கர், 75 ஏக்கர். 150. 150. என்னட்ட வாங்கினவர் விலங்கல்ல. நான் தானே வித்தது. அம்ஸ்டர்டாம் இந்த நெதர்லாந்து நாட்டின் அரசியல் சம்பந்தப்பட்ட விடயங்கள் இருக்கும் இடம் எது? டென்ஹாக், உத்ரெக்ட், அப்பல்டோரன். செல்வியா கட்டணம் இல்ல, உத்தரக் சொல்றேன். உத்ரெக்ட் சொல்றீங்களா? அப்பல்டோ. ஓகே. அப்பல்டோரனே சொல்றீங்க? இல்லைன்னா நீங்க உத்ரெக்ட் சொன்னீங்க. நெதர்லாந்து நாட்டின் சரியா அந்த அந்த புகையிரத குறியீடு கேட்கிறேன். NS, NO, NC. முதலாவது என்ன சொன்னீங்க? NO முதலாவது, இரண்டாவது NS, மூன்றாவது NC. ரெண்டாவது NL சொன்னீங்க? இல்ல NS. நெதர்லாந்து தானே வரும். ஓகே, ரெண்டாவது சொல்றேன். ரெண்டாவது. நன்றி. அடுத்தது நெதர்லாந்து நாட்டில் ஆரம்ப காலத்தில் இருந்த நாணயத்தின் பெயர் என்ன? சரியா? இந்த யூரோ வருவதற்கு முதல் இருந்த நாணயத்தின் பெயர் என்ன? டாலர், ஹில்டன், மார்க். ஹில்டன் வந்ததான். மார்க் சொல்றேன். தினேஷ் வாணி ஜெர்மனிக்கு அடிக்கடி போறீங்க, அங்கதான் மற்றது வரும். மார்க் எந்த நாட்டு நாணயம் வாணி? ஜெர்மன்டல்லா? ஜெர்மன்ல ஒன்ஸ் அப்பான் டைம் ஈரோ. அப்ப ஹில்டன் இருக்குமா? எல்லா நாட்டு நாணயமும் இருக்கு. ஒன்றுக்கு சரியான பதில் சொல்றீங்க. ஜெர்மன் போத்துவாங்க, அதுல இருந்து யூரோ தானே. ஓகே. அதுக்கு முந்தினது அவங்கட மார்க் இருந்தது. ஹில்டன். ஓகே. நீங்க ஒன்றுக்கு சரியான பதில் சொல்லி. நல்ல சின்ன சில்லறை காசு, அந்த குட்டி காசு. ஒரு சொன்ன கட்டிக்காரி. வாழ்த்துக்கள். வாழ்த்துக்கள். இல்ல வாணி சிறப்பா சொல்றது. என்ன மெட்டல் இந்த நீங்க எல்லாம் நெதர்லாந்து தான். இல்ல பொது கேள்வி அந்த காசுகள் என்ன சொன்ன நீங்கள்? எங்கட பதில் யாராவது இருக்கிறீர்களா கலந்து கொள்ள? என்ன காசுன்னு சொன்னீங்க? கொஞ்சம் போருங்க, அவர் பதில் தெருவுகள் சொல்ல போறார். இப்ப எல்லாரும் மனஞ்சாச்சு. ஓகே, பதில் தெருவுகள் தான். பதில் தெருவுகளை நான் தருகின்றேன். ஹில்டன் தான் உங்களோட. நான் பதில் தெருவு தான். அமெரிக்காவில் எத்தனை மொழிகள் பேசப்படுகின்றன? நாங்க நேற்று கொண்டிருக்கிறோம் ஆங்கிலம் மட்டும்தான். ஆனா 350 மொழிகள் பேசுகின்றார்கள் அமெரிக்காவில். பதிலா சொன்ன நீங்கள் திரும்ப 150 இல்ல 350 மொழிகள் அங்கு பேசப்படுகின்றன. அடுத்தது இரண்டாவது கேள்வியாக, அமெரிக்காவின் ஏற்றுமதி எத்தனையாவது இடத்தில் உள்ளது? முதலாவது இடத்தில் உள்ளது. இரண்டாவது இறக்குமதி அமெரிக்காவில் எத்தனையாவது இடத்தில் உள்ளது? மூன்றாவது இடத்தில் உள்ளதா? அடுத்தது தூக்கணாங்குருவி கூடு எத்தனை சென்டிமீட்டர் வரை நீளம் உடையது என்றால் 20 சென்டிமீட்டர் வரை அதுல நீளம். தூக்கணாங்குருவி எத்தனை முட்டைகளை விடக்கூடியது என்றால் 9.
பச்சை கிளிகளின் கழுத்தில் இருக்கும் கருப்பு இளம் சிவப்பு வளையங்கள் எந்த கிளிகளை அடையாளப்படுத்துதுன்னா ஆண் கிளிகளைத்தான் அடையாளப்படுத்துமா. அந்த கிளிகளின் ஆயுள் காலம் எவ்வளவு என்றால் 30 தொடக்கம் 35 வருடங்கள் அந்த கிளிகள் வாழும். பறக்கும் போதே இனப்பெருக்கம் செய்யும் பறவை சின்ன உளவான் குருவி என்று சொல்வதுதான் பறக்கும் போது இனப்பெருக்கம் செய்யப்படுற குருவியாகும். இந்திய மயில்களின் ஆண் மயில்களின் தொகை எத்தனை வயதிலிருந்து வளர தொடங்கும் என்று சொன்னால் 2 தொடக்கம் 4 வயதிலிருந்து தான் அது வளர தொடங்கலாம். அது வரைக்கும் சின்ன குட்டியா தான் இருக்குமா. அதோட பால் அந்த மயில் பால் இந்திய மயில்கள் வேற தோகை வளரும் 2 தொடக்கம் 4 வயது வரை தான் அது வளருமா. 2 வயதுல தொடங்குமாம், 4 வயதுல அதுல இந்த வளர்ச்சியை நிறுத்திடுமா. தோகை என்று சொல்லுவோம். இந்த வால் என்று தான் அதை ஆரம்பத்துல எடுத்துக்கொள்ளலாம். தோகை அது வளர்ச்சி முடிஞ்சதுக்கு பிறகு தோகையாக வருகிறது. எலிகள் தினமும் இந்த குறைத்து கொண்டிருப்பதன் காரணம் அது பற்களை இந்த கூர்மைப்படுத்துவதற்காக தான் எலிகள் அந்த பற்களை இது செஞ்சு கொண்டிருக்குமா. எலிகள் எங்கிருந்து ஆரம்பிக்கப்பட்டது என்று சொன்னால் ஆசியா நாட்டிலிருந்து தான் ஆரம்பிக்கப்பட்டதாம். நம்மட நாடுதான். சிறப்பான வாழ்த்துக்கள் எலிகளுக்கு. அது எப்படி எலிகள் கடத்தப்படுகிறது மற்ற கண்டங்களுக்கு கடத்தப்பட்டா வியாபார கப்பல்கள் மூலமாக அந்த எலிகள் கடத்தப்பட்டிருக்கிறது. ஒரு சோடி எலிகால் ஒரு வருடத்துக்கு எத்தனை எலி குஞ்சுகளை உருவாக்க முடியும் என்றால் 1.5 லட்சம் குஞ்சுகளை உருவாக்குமா. பாருங்க ஒரு சோடி. நெதர்லாந்து நாட்டின் புகையிரத குறியீடு NS. அத நெதர்லாந்து ஸ்போர் வேக என்று அழைப்பார்கள். அதால அந்த நெதர்லாந்துல முன்னெடுத்து என்னையும் அந்த ஸ்போர் வேகன்னா புகையிரத இந்த பாதைகள் என்று அர்த்தப்படும். அதுக்காக அந்த எஸ்ஐயும் எடுத்துக்கொண்டு அது அப்கோட்டிங்கா NS என்று அழைப்பார்கள். நெதர்லாந்தின் புகையிரத தலையகம் எங்கே உள்ளது என்று சொன்னால் உத்ரெக்ட் என்ற இடத்துலதான் இருக்கிறது. நெதர்லாந்து உத்ரெக்ட் உத்ரெக்ட். நெதர்லாந்து நாட்டின் அரசியல் காரியாலயங்கள் அமைந்துள்ள இடங்கள் என்று சொன்னா டென்ஹாக் DANHAG டென்ஹாக். அதுல பெரிய கட்டடம் இருக்கு, பார்த்தா சின்ன இடம் மாதிரி கிடந்தது. எதுல என்ன சொன்ன நீங்க? என்ன இது? அந்த அரச நிர்வாகங்கள் எல்லாம் நடைபெறுகிறது டென்ஹாக்னு சொல்ற இடத்துலதான். நெதர்லாந்து நாட்டின் சர்வதேச விமான நிலையம் பெயர் ஸ்கிப்போல். சியா விதைகள் என அழைக்கப்படுவது கசகசா கொட்டையத்தான் சியா விதைகள் என்று அழைப்பார்களாம். கசகசா. வித்தின் உறங்கு நிலை என்றால் என்ன? அந்த தள்ளி போவதற்கான அந்த வித்து முளைக்காம தள்ளி போடும், ஆனா முளைக்கும். அது சில வித்துகளை நாங்க சொன்னா முளைச்சிடும் ஒரு குறிப்பிட்ட நாளுக்குள்ள மாதத்துக்குள்ள. சிலது ஆனா இந்த கவரை உடைச்சிருக்கும், ஆனா அது விளையாம இருக்குமா, தள்ளி போடுமா. அதைத்தான் உரைநிலை என்று சொல்வார்களாம், வித்தின் உரைநிலை என்று. அடுத்தது ஆமலக்க விதையில் இருக்கும் நச்சுத்தன்மை உடைய வேதிப்பொருளின் பெயர் ரசின். ரசின். இந்து சமய மக்களில் அந்த திருநுரை எத்தனை இடங்களில் அவர்கள் அணிவதற்காக சிறப்பான இடங்களாகப்படுகிறது? 18 இடங்கள். அந்த திருநீர் என்பது மகிமை என்பதை குறிக்கிறது. அடுத்தது கிறிஸ்துவ மக்களின் திருநீற்று புதனுக்கான அடையாளம், நாங்க மீண்டும் மண்ணுக்காக போகின்றோம், எங்களோட உடல் சாம்பலாக போகின்றது, அதை அந்த மண்ணுக்காக போகின்றோம் என்பதற்காகத்தான் அந்த திருநீற்று புதன் என்பதை நெற்றியில் இலங்கையில் சாம்பல் திருநீற்று புதன் அந்த சாம்பல் என்றும் இருக்குது, திருநீற்று புதன் என்றும் இருக்கிறது. அதுல 2 ஒன்றுதான் எனக்கா. இலங்கையின் பாராளுமன்ற ஓவிய நீக்கம் ஆதரவாக அந்த எத்தனை வாக்கெடுப்புகள் முன்மொழியப்பட்டது? 152 வாக்குகளால் வெற்றி பெறப்பட்டது. பார்லிமெண்டத்துல பென்ஷன் இல்லை என்று. இலங்கையின் 14ஆம் தேதி நவம்பர் மாதம் 2024ஆம் ஆண்டு நடைபெற்ற பாராளுமன்ற தேர்தலில் அந்த அரசு தலைவராக இருக்கிற அனுரா திசாநாயக்கா அவர்கள் வெற்றி பெறாத மாவட்டம் எங்கட மாவட்டம் தான், மட்டக்களப்பு மாவட்டத்தில் மட்டும்தான் அவர் வெற்றி பெறவில்லை. மற்ற எல்லா மாவட்டத்திலும் இலங்கையில் வெற்றி பெற்றிருந்தார். ஒரு இடமாவது அவருக்கு கிடைத்திருந்தது.
இந்த தேர்தலில் எத்தனை பெண் உறுப்பினர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டார்கள் என்றால் எந்த எலெக்ஷனிலும் இல்லாதபடி 21 பெண் உறுப்பினர்கள் தேர்வு செய்யப்பட்டார்கள். இலங்கையின் கல்வி சீரமைப்பு மாற்றத்தில் எதன் காரணமாக எதிர்கட்சியினர் குற்றச்சாட்டினை வைத்தார்கள் என்றால் தவறுதலாக செய்யப்பட்டது என்று சொல்லப்படுகிறது. ஓர் இனச்சேர்க்கை பற்றிய ஒரு செயற்கையால் தான் அதை 6ஆம் வகுப்பில் இருந்த கல்வி சீர்திருத்தத்தை தடை செய்திருந்தார்கள். ஊர் இலக்கியமா? ஓர் இனச்சேர்க்கை. ஓர் இனச்சேர்க்கை. அடுத்தது பகவத்கீதை எத்தனை மொழிகளால் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் 55 மொழிகளால் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. அது சரியாக. அடுத்தது மட்டக்களப்பின் பழைய பெயர் சொல்லி. மட்டக்களப்பின் பழைய பெயர் புலியடி, புளியந்தீவு புலியடின்னு சொல்வார்கள். அடுத்தது இலங்கையின் பாராளுமன்ற உறுப்பினர்கள் அவர்களுக்கு அவர்கள் தேநீருக்காக கொடுக்கப்படுற கொடுப்பனவு அந்த 1000 இலங்கை ரூபாய்கள் ஒருவர் தலைக்கு. இப்ப 50 பேர் வந்தா 50,000 ரூபாய் ஒதுக்குவார்களாம் தேநீர் செலவுக்கு மட்டும். இல்ல அது மாதமா அதல்லது அவர் கூப்பிடுவார்கள் தானே, ஒவ்வொரு கிழமையும் 1 தரம் 2 தரம் 3 தரம் ஒவ்வொரு கூட்டத்துக்கும் போறார்கள் தானே. அந்த இடத்துக்கு தேநீருக்கு மட்டும் சாப்பாட்டுக்கு 3500 ரூபாய்கள் வழங்கப்படுகிறது. அந்த சோட்டீட்டுகளுக்கு சாப்பாட்டுக்கு வேற பணம் எல்லாம் கணக்கெடுத்து தான் இந்த ஓய்வூதியத்தை தடை செய்திருக்காரு. ஒரு பார்லிமெண்ட் உறுப்பினர்களுக்கு கிட்டத்தட்ட 2 லட்சம் ரூபாய் கிட்ட செலவு செய்யப்படுகிறது. அதன் காரணமாகத்தான் அந்த கொடுப்பனவோ இதெல்லாம் நிறுத்தப்பட்டிருக்கின்றது. மற்ற 2க்கும் விட வந்து தங்க போற நாடு ஆஸ்திரேலியாவும். ஆஸ்திரேலியா அடுத்த சுருக்கெழுத்து பிட்மெண்டும் வந்துட்டுது. பிட்மெண்டும் வந்து விட்டது. அவ்வளவுதான் இன்று நான் கொண்டு வந்திருந்தேன். அடுத்தது அந்த தங்கப்பதக்கத்தை பெற்றுக்கொண்ட அந்த மாணவி, யாழ்ப்பாணத்தை சேர்ந்த மாணவி நற்குணம் அபிராமி என்பவர் 8 தங்கப்பதக்கங்களை 8 தங்கப்பதக்கங்களை பெற்றிருந்தார். அதுவும் மருத்துவ பீட மாணவி, சிறப்பான. அதை அடுத்தது 8 தங்கப்பதக்கங்கள் சும்மா சாதாரண விடயம் இல்லை. நாங்க ஒன்று எல்லாத்துலயுமே இல்ல அது என்னென்ன இது கெடுதல் பீடியாட்ரி குழந்தை மருத்துவம், இந்த பிள்ளைப்பேற்று மருத்துவம், கைனகாலஜி, மற்றது MBBS 3, மற்றது லிவர் சம்பந்தப்பட்ட 4 இதுலதான். அதுல தூக்கணாங்குருவி எத்தனை முட்டை போடும் என்று சொன்னேன். அது 9 முட்டைகள். முட்டையை ஒரு நாள்ல போடுமா, ஒரு வருஷத்துல போடுமா? ஒரு சரம் அந்த அடைகாப்பு தூக்கணாங்குருவின் கூட்டின் நீளம் சொன்னீங்களோ 20 சென்டிமீட்டர். அடுத்தது 1965ஆம் ஆண்டு முதல் தற்போதைய கடன் வரை இலங்கை IMF எத்தனை தடவைகள் என்றால் 17 தடவைகள் கடன் கேட்டிருக்கிறார்களாம். ஆனால் இந்த வருடம் மட்டும்தான் அந்த கடனை சிறப்பாக கொடுத்திருக்கிறார்கள். அந்த டைம்ல எல்லாம் இழுத்து கொண்டுதான் போயிருக்கிறார்கள். இந்த தடம் மட்டும்தான் அனுரா அரசாங்கத்துக்கு அது மன ரீதியோடு இந்த கடனை கொடுத்திருக்கிறார்கள். நன்றாக 65 இருந்து 25 வரை 17 தடவைகள் நாங்க போய் கடன் கேட்டு தட்டிருக்கிறோம். அதான் சீனா சொன்னா இந்த நாட்டையும் தானே தெரிச்சது. இப்ப எழுதி கொடுத்தாச்சு தானே 90 வருஷத்துக்கு பிறகு 99 வருஷத்துக்கு எழுதி கொடுத்தாச்சு தானே சீனாக்கு பிறகு. என்ன தெரியாது அவங்களெல்லாம். அடுத்தது இப்ப நான் 5 புள்ளிக்கான கேள்விகளை கேட்டு பார்க்கிறேன். சொல்லுங்கள். உலகின் பங்கு சந்தை முதலில் எங்கு ஆரம்பிக்கப்பட்டது? அமெரிக்கா தான். எல்லாரும் அப்படித்தான் நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க. இங்கிலாந்து சொல்லி பாக்குறேன். என்ன கேள்வி? உலகின் பங்கு சந்தை முதலில் எங்கு ஆரம்பிக்கப்பட்டது? இங்கிலாந்து. நான் அமெரிக்கா சொல்லி சொல்றேன். நெதர்லாண்ட சொல்றேன். நான் சீனா சொல்றேன். நியூயார்க். ஜெர்மலா
நெதர்லாந்து இது இது முஸ்லிம் நாடு ஒன்றுதான் எனக்கு ஞாபகம் வருது எனக்கு நினைக்கிறேன். துபாயில ஆரம்பிக்கப்பட்டது. இந்த நாடு ஞாபகம். எல்லாரும் சொல்லியாச்சா? சரியா இது இல்லையோ ஜெயமலருக்கு குட்டு குட்டு குட்டுன்னு போகலாம். அம்ஸ்டர்டாம் நெதர்லாந்து தான். நெதர்லாந்து நெதர்லாந்து ஒரு ஆள் சொன்ன வேற யுஎஸ் நெதர்லாந்து இப்பதான் நினைவு வருது. நெதர்லாந்து நெதர்லாந்து தான் முதலாவது பங்கு தந்தது. 1602 தான் இரண்டாம் ஆண்டு தான் ஆரம்பிக்கப்பட்டது பங்கு தந்து. அமெரிக்காவுக்கு பின் நெதர்லாந்து ஏற்றுமதி வியாபாரத்தில் உலகில் எத்தனையாவது இடத்தில் இருக்கிறது? அமெரிக்காவுக்கு பின் நெதர்லாந்து ஏற்றுமதி வியாபாரத்தில் உலகில் எத்தனையாவது இடத்தில் உள்ளது? 2வது இடம் அன்னை. 3வது இடம். 2வது சொல்றேன். அப்ப மற்றவர்கள் 2 அல்ல 2 சொன்ன எல்லோருக்கும் வாழ்த்துக்கள். நான் 2 தான் சொன்னேன். முதலாம் இடத்துல முதல் நின்றது. இப்ப அமெரிக்கா முன்னுக்கு வந்துட்டு ஒரு சின்ன நாடு நெதர்லாந்து வந்து ஒரு சின்ன நாடு. ஆனா ஏற்றுமதியில அந்த பூக்கள் முதலாவது இடத்துல தான் நினைக்கிறது. பூக்கள் ஏற்றுமதியில சரியான அறிவான மக்கள் அந்த மக்கள். அடுத்தது நாடு நாங்கள் விடப்பெறுவோம். இந்த கேள்வி ஒன்றை கேட்டுக்கொண்டு இதையும் கல்வி அறிவு வீதம் எவ்வளவு நெதர்லாந்து மக்களிடம் இருக்கிறது பார்ப்போம். அது ஒன்றும் இல்லை. 70%. கல்வி அறிவு வீதம் எவ்வளவு இருக்கு? 60%. 50%. 80% கூட இருக்கு. 80%, 90% இருக்கு. எல்லாரும் படிக்கிறாங்கல்ல. இப்ப பள்ளிக்கூடத்துக்கு போகாம இல்லது. ஜெயமலர் கட்டாயம் சொல்ல வேண்டும் பார்ப்போம். நான் சொன்ன 90%. என்ன கேட்டீங்க? உலகில கல்வி அறிவு வீதம் உலகிலே இல்ல நெதர்லாந்து ஐரோப்பிய நாடுகளுக்குள்ள எடுத்துக்கொள்ளுங்களேன் பார்ப்போம். சார் நான் 75 சொல்றேன். இப்ப இந்த இது அடிச்சிருக்கு என்ன? முதலாவது இடத்தில் இருக்கு. 100% தெரிவு செய்யப்பட்டிருக்கிறது நெதர்லாந்து. தேடி பாருங்கள். நான் கொஞ்சம் குறைச்சு 90 சொன்னா கொஞ்சம் குறைச்சு. நல்ல நல்ல விடயங்கள் வந்திருக்கிறது. 2 கேள்வி தான் இருக்குது. நெதர்லாந்து பற்றிய 2 கேள்வி தான் இதோட முடித்துக் கொள்கிறேன். ஐரோப்பியாவின் நுழைவு வாயல் என்று அழைக்கப்படுவது எது? நான் சொல்லிப்பட்டு கேட்டேன் வரவங்களுக்கு எப்படி வருவேன். ஐரோப்பியாவின் நுழைவு வாயில் என்ற சிறப்பையும் கல்வி அறிவு வீதத்தில் 100% நெதர்லாந்து பெற்றுக்கொண்டது. இப்பதான் வந்திருக்குது. இப்பதான் வந்தது. இப்ப இங்கிலாந்து இருந்தது, மற்றது கனடா இருக்குது. கல்வி அறிவில கூடியதா நெதர்லாந்துக்கு யூரோப்பாக்கெல்லாம் கேக்குறேன். பின்லாந்து அது முதல் இருந்தா பின்லாந்து முதல் இருந்தது. இப்ப கிட்ட இல்ல. ஒரு போன வாரம் தான் அதுக்கான தெரிவு வந்தது. 100% கல்வியிலையும் உயரமான மக்கள் என்ற தெரிவையும் நெதர்லாந்து தட்டி கொண்டது என்று கூறிக்கொண்டு கலந்து கொண்ட அனைவருக்கும் சிறப்பான வாழ்த்துக்கள். பத்மினி உங்களுக்கும் சிறப்பான வாழ்த்துக்கள். என் அறிவுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் தடுமாறி போயிட்டேன். நான் தொகுத்து வழங்குகிறதுல பிள்ளைகள் இருந்தா மன்னித்துக் கொள்ளுங்கள். ஒரு கேள்வி என்னென்றால் வந்து குஞ்சா குட்டியா அது வந்து முலையூட்டிதான் நெலி. ஆனாலும் எலி குஞ்சு தான் முலையூட்டியே நாங்க குட்டின்னு தான் கூடுதலா சொல்றோம். ஆனா எலி குஞ்சு அது சின்னதா இருக்கிறபடியேதான் அது குஞ்சு. எலி குஞ்சுன்னு தான் சொல்றவ சொல்லேக்க. அணிலையும் அணில் குஞ்சுன்னு தான் சொல்றாங்க. அணில் குட்டின்னு சொல்றேன். அணில் பிள்ளை என்று சொல்றவ அணில் பிள்ளைன்னு சொல்றது. அணில் குஞ்சுன்னு சொல்றது. பிள்ளை என்று கிளி குஞ்சு கிளி பிள்ளைன்னு சொல்றது. அது மாதிரிதான் கிளிக்கும் பிள்ளைன்னு சொல்லி. வணக்கம். நான் மீண்டும் பத்மினிகா. 2026 டென்மார்க்கும் ஸ்வீடனும் தான் 99% எழுத்தறிவில. இது கல்வி அறிவு. இது கல்வி அறிவு. போன வாரம் தான் அதை வெளியிட்டிருந்தார். உயரமான மக்களும் கல்வி அறிவிலையும் நெதர்லாந்து முதலாவது இடத்துல இருப்பதாக. இனி மாறும் அது சில நேரங்கள்ல வர வர. டென்மார்க்கையும் எடுக்கிறோம். டென்மார்க்கும் ஒரு அமைதியான இடம். இந்த இலங்கையில தானே என்ன பென்ஷன் ஆக்கள் சந்தோஷமா வாழ்றதுக்கு ஏற்ற காப்பு காணக்கூடியதா இருக்கிறதுல இலங்கை தானே முதலாவது இடத்துல இருந்து சுற்றுலா தலங்கள் அதையும்
சொல்லியிருந்தது. அதையும் நான் இந்த செய்தியில் பார்த்திருந்தேன். வயது போனதுக்கு பிறகு குறைந்த செலவில் சந்தோஷமாக குறைந்த செலவு அங்கதானாம் இருக்காம் இலங்கையில். சரி, வணக்கம் வணக்கம். ஒரு நான் அறிஞ்சதுல சொல்றேன், எலி வந்து குட்டி தான், குஞ்சு என்று வராது. ஏண்டா எலி வந்து பால் ஊட்டி இனத்தை சேர்ந்தது. ஆகவே அது நாங்கள் பேச்சுக்காக அப்படி சொல்றோமோ தெரியாது. எலியின் சின்னன் வந்து குட்டி தான் போடும். ஏண்டா பால் ஊட்டி இனம் அது. அதெல்லாம் குஞ்சு அல்ல என்றதை சொல்லிக் கொள்றேன். நன்றி வஜிதா. அளவுக்கு வருகின்றது மன்னிக்கவன் கேள்விக்கணைகள் தோப்போடு வஜிதா மூமட்டவர்கள் வலிமையாக 5 வாரங்கள் மிக சிறப்போடு செல்வியக்கா விடுமுறை சென்ற பொழுது மிக உற்சாகத்தோடு அழகான தொகுப்பயணித்திருந்தார். பத்மினி கமலாந்தன் அவர்கள் இப்பொழுது குலசாதம் கடன் தீர்த்திருந்தார். வஜிதா மூமட்டவர்கள் செஞ்சோட்டு கடனில் குலசாத கடன் தீர்த்திருந்தார். வஜிதா மூமட்டவர்களுக்கு மிக்க நன்றி. நன்றியை கூறியபடி நடக்க வருகின்றது கேள்விக்கணைகள் நடந்த எல்லோருக்குமே